வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டோரி வித் நோவா அண்ட் நான் உங்கள் நோவா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி ஜேகேயோடது. இது ஒரு ஷார்ட்டான எஃப்எஃபாகவும் இருக்கலாம், இல்லை கொஞ்சம் லாங்கான எஃப்எஃபாகவும் இருக்கலாம். ஏன்னா இதோட எண்டிங் அண்டு நடுவில் வர சீக்வன்ஸ் எதையும் நான் இன்னும் பிளான் பண்ணல. இது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ணதுனால இந்த ஒரு ஸ்டோரி நான் நரேட் பண்ணியிருக்கேன். லைக் அவங்க டாக்ஸிக் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி ஒரு ஜானரில் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் மாஃபியா பேஸ்டில் இந்த டாக்ஸிக் ஹஸ்பண்ட் அப்படின்ற ஒரு ஜானரில் கொடுக்கலான்னு நினச்சேன். அதே மாதிரி இன்னொரு பர்சனும் மாஃபியா பேஸில் ஸ்டோரி கேட்டிருந்தாங்க. ஸோ இது ஒரு ரெக்வெஸ்டட் ஸ்டோரி. ஓகே, அண்ட் இந்த ஸ்டோரியோட நேம் மேரிட் டு த டெவில். ஓகே, இப்போது இதுக்கான பேசிக் இன்ட்ரொடக்ஷன்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், வயன் உங்களை பற்றி சொல்லணுன்னா, நீங்கள் இந்தியன் பொண்ணு தான் அண்ட் உங்களோட ஏஜ் 23. நீங்கள் சியோலில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்காக நீங்கள் அங்கே போகிறீங்க. அண்ட் ஆல்சோ அங்கே பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறீங்க ஒரு கஃபேயில். அண்ட் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான அண்ட் ரொம்ப போல்டான பொண்ணு. அப்படியே இங்கே ஜங்குக்கோட இன்ட்ரோ பார்த்தா, ஜங்குக்கு 29 ஏஜ் ஆகுது. அவன் நார்மலாக வெளி உலகத்துக்கு ஒரு சிஇஓ. ஆனால் அவன் ஒரு ரொம்ப பெரிய மாஃபியா கிங். அவனோட ஆர்கனைசேஷன், அந்த மாஃபியா டீம், அந்த கேங்கோட நேம் பிளாக் ரெவன். ஓகே, அவன் யாரையுமே நம்ப மாட்டான். ரொம்ப ஒரு ரூத்லெஸ்ஸான ஒரு கேரக்டர், ரொம்ப கோல்ட். அண்ட் அவனுக்குன்னு இருக்கிற விஷயம் எதுவாக இருந்தாலும் அவனோட தான் மட்டும்தான் இருக்கணும், வேறு யாரும் அதை தொடக்கூட விட மாட்டான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகேவா? இப்போது மற்றது எல்லாத்தையும் நம்ம ஸ்டோரியோட ஃப்ளோவில் பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ இதில் கொஞ்சம் நிறையா கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ளே வருவாங்க. லைக் எக்ஸாம்பிளுக்கு ஜங்குக்கோட ரைட் ஹேண்டு அண்ட் ஹேக்கர், ஸ்னைப்பர், செக்யூரிட்டி ஹெட்டு அண்ட் வயனோட ஃப்ரெண்ட்ஸு, அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, பேலன்ஸை நம்ம ஸ்டோரியோட ஃப்ளோவில் பார்த்துக்கலாம். அண்ட் இப்போது ஸ்டார்டிங் சீனில் இன்ஷான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் ஒரு ஃப்ளைட் லேண்ட் ஆகுது. அந்த ஃப்ளைட்டில் வெல்கம் டு சியோல் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இப்போ வயன் அங்கே இருக்கிற விண்டோ வழியாக வெளியில் பார்க்குறா. அவள் மனசுக்குள்ளேயே ஃபைனலி சியோல், என்னோடய ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. அவள் ஸ்காலர்ஷிப் மூலமாக ஒரு நியூ லைஃப் தேடி சியோலுக்கு வந்திருக்கா. அது இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போது ஆஃப்டர் 2 hours வயன் அவளோட ஹாஸ்டலுக்கு வந்துட்டா. டோர் ஓப்பன் ஆனதும் அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு, ஹாய், ஐ எம் ஹானா. ஹாய், ஐ எம் வயன். ஓ, இந்தியாவிலேருந்து வந்திருக்கியா? ஆமாம். வெல்கம் டு கொரியா. இப்போது கொஞ்ச நேரம் கழிச்சு மற்ற ரூம்மேட்ஸும் வராங்க. ஹாய், நான் மின்சியோ, ஐம் ஜியோன் அண்ட் ஐம் சுஜின் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற 3 பேரும் இன்ட்ரோ ஆகுறாங்க. இவங்க 4 பேருமே ஒரே நாள்லையே வயன் கூட செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிடுறாங்க. இதில் எல்லாருமே ஒரே டிபார்ட்மெண்ட், ஒரே கிளாஸான்னு கேட்டால் இல்லை. இங்கே கிம் ஹானா மட்டும்தான் வயனோட கிளாஸ்மேட். அவள் ரொம்ப க்யூட் அண்ட் ஃபன்னி கேரக்டர். அண்ட் இங்கே மின்சியோ இருக்காங்கல்ல, அவங்களோட ஃபுல் நேம் சோய் மின்சியோ. அவங்க ஒரு லா ஸ்டூடெண்ட். அண்ட் ஜியோன், அது லீ ஜியோன், அவள் ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கு படிக்கிற ஒரு பொண்ணு. அண்ட் சுஜின், யோன் சுஜின், அவள் மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ஓகேவா? இதுதான் அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கான இன்ட்ரோ. ஓகே, இப்போது சியோலோட அவுட்டர் சைடில் ஒரு பிளாக் கலர் லம்போகினி ஒரு பெரிய மாளிகைக்குள்ளே போகுது. காரோட டோர் ஓப்பன் ஆகுது. அதிலேருந்து ஒரு பர்சன் இறங்குறாரு. பிளாக் கலர் கோட் அண்ட் அவங்களோட கையில் இருந்த மோதிரத்தில் ரத்தக்கரை படிச்சிருக்கு. அவனை பார்த்ததுமே எல்லாருமே தலகுனிறாங்க. அப்போ ஒருத்தர் ஓடி பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வேறு எந்த வார்த்தையுமே பேசலை. எஸ், அந்த பர்சன் ஜங்குக் தான். ஜங்குக்கை பார்த்து தான் எல்லோரும் பயந்து தலகுனிஞ்சு நிற்கிறாங்க. இப்போது பேஸ்மெண்ட்டில் ஒரு பர்சன் நாற்காலியில் கட்டப்பட்டு இருந்தாங்க. ப்ளீஸ் நான் எந்த துரோகமும் செய்யலை, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிட்ருக்கான். இப்போ ஜங்குக் பொறுமையாக அவன் பக்கத்தில் போய் நிற்கிறான். என்னடா, என்னையே ஏமாத்தலான்னு நினச்சிட்ருக்கியா? நீ போய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கண்ணை டைரெக்டாக பார்க்குறான்.
அவனோட குரல் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ஆனால் அதுதான் எல்லாருக்குமே ரொம்ப பயமாகவே இருந்துச்சு. அப்போ ஜங்குக், டேஹியோன், எஸ் பாஸ், அவனை வெளில கொண்டு போ அப்படின்னு சொல்கிறான். இப்போது டேயோனும் எந்த கேள்வியும் கேட்காம மற்ற காட்ஸுக்கும் அவன் ஆர்டர் பண்ணி அந்த பர்சனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போது ஜங்குக் மட்டும் ஜன்னல் வழியாக சியோல் சிட்டியை பார்த்துட்ருக்கான். யாராவது என்ன துரோகம் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் அப்படிங்கிற ஒன்றே டிசர்வ் இல்லை அப்படின்னு அவன் நினச்சி பார்க்குறான். இப்போ நெக்ஸ்ட் டே சியோல் நேஷ்னல் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் நியூ ஸ்டூடெண்ட்ஸை இன்ட்ரோ பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது இந்தியாவிலேருந்து வந்திருக்கிற நியூ ஸ்டூடெண்ட் வயன் அப்படின்னு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அப்போ அவள் எழுந்து நின்று எல்லார்கிட்டையும் ஹலோ எவ்ரிவன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ ஆகிக்கிறான். அப்போது கிளாஸில் இருக்கிற சில பேர் கை தட்டுறாங்க. ஆனால் சிரிச்சுக்கிட்டே டோன்ட் வரி நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறா. வயனுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. மார்னிங் 7:30 சியோல் ஸ்ட்ரீட்ஸ் எப்போதும் போல் பரபரப்பாக இருக்குது. அங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்ட், மெட்ரோ எல்லாமே ஆஃபீஸ்க்கு போகிற மக்கள், அந்த மாதிரி ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸு அவங்க எல்லாம் ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க. அந்த கூட்டத்தில் ஒரு சின்ன பேகை ஷோல்டரில் மாட்டிட்டு வயன் நடந்து போயிட்டுருக்கா. வாவ், சியோல் சிட்டி ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது சுற்றி அவள் வேடிக்கை பார்த்துட்டே போகிறா. அவள் கூட ஹானாவும் வந்துட்டுருக்கா. வயன், இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சதும் நம்ம மியாங்டாங் போவோமா? போகலாம், அங்கே போய் நிறைய ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க. மியாங்டாங் அப்படின்றது இப்போது நம்மளுக்கு சென்னையில் எப்படி டி நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டே இருக்குது, அந்த மாதிரி மியாங்டாங் அப்படிங்கிறது கொரியாவில் இருக்கிற ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டுன்னு வச்சுக்கலாம். பட் அது வந்து குளோபல் ஸ்கேலில் நடக்கும். ஓகே, இப்போது கண்டினியூ பண்ணலாம். 2 பேருமே சிரித்து பேசிவிட்டு அவங்களோட யூனிவர்சிட்டிக்கு போயிட்டாங்க. இப்போது அதே நேரத்தில் இந்த சைட் பார்த்தோன்னா சியோலோட அனதர் சைட் பிளாக் ரெவனோட ஹெட் குவார்ட்டர்ஸில் 10 மாடி உயரம் இருக்கிற ஒரு கட்டடம். அது வெளி உலகத்துக்கு அது ஒரு செக்யூரிட்டி கம்பெனி. ஆனால் அதுக்கு கீழே இருந்த அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோர்ஸில் மாஃபியாவோட உலகம், இன்னும் சொல்லப்போனால் மாஃபியா வேர்ல்டோட ஹார்ட் பிளேஸ்னே சொல்லலாம். ரொம்ப பெரிய மீட்டிங் ஹால். அதில் ஜங்குக் அமைதியாக உட்காந்துருக்கான். டேயோன் ஒரு ஃபைலை அந்த டேபிள் மேலே வைக்கிறான். பாஸ், புசான் பாட் ஷிப்மெண்ட் ரெடி, சைனீஸ் டீல் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் அப்போ ஜங்குக் பொறுமையாக அவனை பார்க்குறான். என்ன அது பாஸ், ஹியூனோட கேங் நம்மளோட ரூட்டை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த ஹால் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. இப்போது மிஞ்சு லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி அண்ட் ஜங்குக் சைட் திருப்பி காட்டுறான். சிசிடிவி ஃபுட்டேஜ் தான். அந்த ஸ்க்ரீனில் பிளாக் ரெவனோட லாரி எல்லாத்தையும் யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி தெளிவாக தெரியுது. ஜங்குக்கோட ஃபேஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அவங்க எவ்வளோ பேர்? அரௌண்ட் ஒரு 20 பீப்புள்ஸ் இருப்பாங்க பாஸ். கொண்டுடலாமா அப்படின்னு தேயோன் கேட்குறான். ஜங்குக் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள கண்டுபிடிங்க. யார் பாஸ்? யார் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் லீக் பண்ணுறா அப்படிங்கிற பர்சனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த வார்த்தை அந்த ஹாலில் இருந்து எல்லாரோட ஹார்ட்டுமே பதற வைக்குது. ஏன்னா ஜங்குக் எப்போவுமே துரோகத்தை மன்னிக்கவே மாட்டான். இப்போது இந்த சைட் சியோல் நேஷ்னல் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் கிம் கிளாஸை என் பண்ணுறாரு. ஓகே, இன்றைக்கி கிளாஸ் ஓவர். நெக்ஸ்ட் வீக் கல்ச்சுரல் ப்ரெசன்டேஷன். ஒவ்வொருத்தரும் அவங்களோட கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணணும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிட்டார். இப்போ ஹானா வயனை பார்த்து, வயன் நீ இந்தியன் டான்ஸ் பண்ணு. இந்தியன் டான்ஸா? ஐயோ, எனக்கெலாம் டான்ஸ் ஆடவே தெரியாது. நான்லாம் அந்த சப்ஜெக்டில் ரொம்ப வீக் ஹானா, ப்ளீஸ் என்னை கோர்த்து விடாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹானா, என்னடி நாங்கள்லாம் எத்தனை இந்தியன் மூவி பார்த்துருக்கோம் தெரியுமா, டான்ஸ் ஆட்ரி ஜாலியாக இருக்கும். ஏய், என்ன நீ அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்ட? அது எனக்கெல்லாம் வராது ஹானா. வேணா நீ எனக்கு பதிலாக இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி டான்ஸ் பண்ணு. ஹே, எல்லாருமே அவங்களோட கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணணும். நான் கொரியாவை ரெப்ரசன்ட் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணுவேன். நீ இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி டான்ஸ் ஆடு.
ஆனால் எனக்கு டான்ஸ்லாம் வராது. நான் வேணால் சும்மா ஏதாவது ஒரு செமினார் கிளாஸ் மாதிரி எடுக்கிறேன். ஐயோ இவ போர்டா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது லன்ச் பிரேக்கில் 4 பேருமே, அதாவது வயனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து கேஃபிடேரியாவில் சாப்பிட்டுட்ருக்காங்க. மின்சியோ கேட்குறா, வயன் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? இல்லையே. அப்போ க்ரஷ்? அதுவும் இல்லை. அப்போ ஹானா ஒரு மாதிரி இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ட்ரமாட்டிக்காக அவர் ரியாக்ஷன் கொடுக்குறா. இவ்வளோ அழகாக இருக்க, பாய் ஃப்ரெண்ட் இல்லையா? வயன் ஷை ஆகிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த லவ்வும் பண்ணலை. அதே மாதிரி இந்த க்ரஷ்ஷுன்னு சொல்லிட்டு எந்த வேலையும் பார்க்கல. ஐயோ இவன் நிஜமாகவே போர் தாண்டி அப்படின்னு அவங்கெல்லாம் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது டைம் 6:30 ஈவினிங். வயன் ஒரு கஃபேல பார்ட் டைம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அங்கே கஸ்டமர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் இருந்தாங்க. ஒன் அமெரிக்கானோ, எஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாக வேலை பார்த்துட்ருக்கா. ஒவ்வொருத்தவங்க வந்து ஒரு மாதிரி ஆர்டர் கொடுக்குறாங்க. அவள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அதே நேரம் கஃபேயோட டோர் ஓப்பன் ஆகுது. பிளாக் கோட் போட்டிருக்கிற ஒரு 5 பேர் உள்ளே வராங்க. அவங்கள பார்த்ததும் மேனேஜரோட ஃபேஸே மாறுது. அப்போ வயன், சார் அவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ மேனேஜர், அமைதியார் வயன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சார்? அவங்க பிளாக் ரெவன் செக்யூரிட்டி கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. வயனுக்கு அது ஏதோ ஒரு நார்மல் செக்யூரிட்டி கம்பெனி போல் அப்படின்னு நினச்சிட்டு அவள் அதை கேஷுவலாக விட்டுட்டா. அந்த 5 பேரில் ஒரு பர்சன் டெயோன் தான், அதாவது நம்ம ஜங்குக்கோட ரைட் ஹேண்ட். அவன் சுற்றி பார்த்துட்டு, பாஸ் வர இன்னும் 10 நிமிஷம் இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருக்கான். இப்போது வயன் அவங்களுக்கு காஃபி கொண்டு போய் கொடுக்குறா. ஸோ யூஆர் அமெரிக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டெயோன் தலையசைக்கிறான். அதே நேரத்தில் வெளியில் ஒரு பிளாக் கலர் கார் வந்து நிற்கிது. அதுலேருந்து இறங்கின உருவத்தை பார்த்ததும் கெஃபேவே ஃபுல் சைலண்ட் ஆகிடுச்சு. ஆனால் வயன் இன்னும் அந்த பர்சனை பார்க்கல. அவள் கவுண்டரில் ஆர்டர் எழுதிக்கிட்டு இருக்கா. டோர் மெதுவாக திறக்குது. பிளாக் கலர் கோட் அண்ட் கோல்டான லுக் ஜங்குக்குள்ளே வரான். அவன் ஒரு செகண்ட் கெஃபேவை ஃபுல்லாக பார்க்குறான். அதே நேரத்தில் கவுண்டரில் இருந்த வயன் தலையை அப் பண்ணி பார்க்குறா. 2 பேரோடையும் ஒரு செகண்ட் காண்டாக்ட் ஆகுது. இப்போது ஜங்குக்கை பார்த்ததும் அங்கே இருந்த எல்லா ஸ்டாஃப்ஸுமே மரியாதை கொடுக்குறாங்க. வயன் மட்டும் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக நிற்கிறா. இவர் யார்? எல்லோரும் ஏன் எவ்வளோ பயப்படுறாங்க? அவளுக்கு ஒன்றுமே புரியல. டேயோன் பொறுமையாக, பாஸ் உங்கள் வழக்கமான இடம் ரெடி அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக் எதுவுமே பேசாமல் ஜன்னல் பக்கத்தில் இருக்கிற ஒரு டேபிளில் போய் உட்கார்றான். அவன் கையில் இருந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ மேனேஜர் பதட்டமா வயனை கூப்பிட்றாரு. வயன், டேபிள் நம்பர் 7க்கு நீ போ. ஓகே சார். வயன், சார் மரியாதையாக பேசு. ஓகே சார் அப்படின்னு சொல்கிறா. இப்போ வயன் ஆர்டர் பேடு இருக்கும்ல, அந்த பேடு எடுத்துக்கிட்டு ஜங்குக் இருக்கிற அந்த டேபிளுக்கு போகிறா. குட் ஈவினிங் சார். அப்போ ஜங்குக் தலையை ஒசத்தி பார்க்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு ஃபைல் பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு, ஒரு பிளாக் காஃபி, எனிதிங் எல்ஸ் சார்? நோ. அவன் இன்னுமே ஃபைல் தான் கவனமாக பார்த்துட்ருக்கான். வயன் ஆர்டர் எழுதிட்டு அங்கேருந்து போகிறா. காஃபி ரெடியானதுக்கப்புறமா அவள் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரா. அந்த நேரம் ஒரு சின்ன குழந்த ஓடி வருது. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே ஓடி வந்தது. வயன் மேலே மோதிடுச்சு. அதனால் வயன் பேலன்ஸ் மிஸ் ஆகி அவள் கையில் இருந்த காஃபி ட்ரே வந்து ஜங்குக் உட்காந்துருந்து அந்த டேபிள் மேலே விழுந்துடுது. ஜங்குக் மேலே காஃபி எல்லாம் சிந்திடுது. இப்போது அவன் ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக எழுந்திருக்கிறான். கஃபே ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்குது. ஒரு கப் கீழே விழுந்து உடஞ்ச சத்தம் மட்டும்தான் கேட்குது. டேயோன் உடனே எழுந்திருக்கிறான். ஏய், உனக்கு தெரியுமா இவர் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். மற்ற பாடி கார்ட்ஸுமே முன்னாடி வராங்க. வயன் பயந்து போய், சாரி சார், அது வேணும்னே நடக்கலை, லெட் மீ எக்ஸ்பிளைன் சார், சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டப்படுறா. டேயோன் கோபமாக அவளை பார்க்குறான். பாஸ் மேலே காஃபி கொட்டிட்டு ஒரு சாரி போதுன்னு நினைக்கிறியா? அவன் இன்னும் ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கிறான்.
வயன் ஒரு அடி பின்னாடி போகிறா. அந்த நேரம் இனாஃப் அப்படின்னு ஜங்குக்கோட வாய்ஸ் கேட்குது. எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. டயோன் உடனே பின்னாடி போகிறான். சாரி பாஸ் அப்படின்னு கீழே குனிஞ்சு நிற்கிறான். ஜங்குக் மெதுவாக இங்கேருந்து எழுந்திருச்சு அவன் கோட்டில் இருந்த காஃபியை ஒரு டிஷ்யூவால் துடைக்கிறான். அதுக்கப்புறம் வயனை ஸ்ட்ரைட்டாக பார்க்குறான். அவள் கண்ணில் அவ்வளோ பயம் தெரியுது. அவன் சில செகண்ட்ஸ் எதுவுமே பேசலை. அதுக்கப்புறம் அமைதியாக அந்த குழந்தைக்கு என்னாச்சுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் எந்த சத்தமும் இல்லாமல் வெளியே போயிட்டான். வயன் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறா. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தும் என்ன இவர் திட்டாமலே போகிறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. காரில் தேயோன் கோபமாக சொல்கிறான், பாஸ் அவளை ஏன் விட்டுட்டீங்க? அது ஜஸ்ட் ஆக்சிடெண்ட். அண்ணா தேயோன், எஸ் பாஸ், அவளை பற்றி இனிமேல் பேசாத, அண்டர்ஸ்டுட் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அந்த கார் இப்போ அங்கேருந்து போயிட்டு அதே நேரம் சியோலோட அனதர் சைடு ஒரு பழைய குடவுன். அங்கே காங் ஹியூன்வூ அவனோட ஆட்களோட ஒரு மீட்டிங் வச்சுருக்கான். பாஸ், பிளாக் ரெவனுக்கு ஒரு புது கண்டெய்னர் நாளைக்கு வருது, அட்டாக் பண்ணலாமா அப்படின்னு ஒரு பர்சன் கேட்குறான். அதுக்கு ஹியூன்வூ, இல்லைடா, ஜங்குக்கு டைரெக்டாக அட்டாக் பண்ணுறது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் மேலே இருந்த ஒரு ஃபோட்டோவை அவன் கையில் எடுக்கிறான். அது ஜங்குக் கெஃபேல இருந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜோட ஒரு ஃபோட்டோ. இப்போ அந்த ஃபோட்டோவில் காஃபி கொடுத்த வயனும் தெளிவாக இருக்கா. ஹியூன்வூ பொறுமையாக சிரிக்கிறான். இந்த பொண்ணு ஜங்குக்கு முக்கியமானவளா? இல்லை பாஸ், முக்கியமானவளாக மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்கிறான். அவனோட கண் ஏதோ ஒரு ஆபத்தான பிளானை போட்டுட்ருக்கு. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் சன்லைட் ஹாஸ்டலில் இருக்கிற ரூம்குள்ளே வந்து விழுது. வயன் அலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே கண் விழிக்கிறா. இன்னுமே நேற்று கஃபேல நடந்த சம்பவம் தான் அவளோட மனசில் ஓடிட்டுருக்கு. அவர் யார்? ஏன் எல்லாரும் அவரை பார்த்து பயந்தாங்க? அப்புறம் அவள் சடனாக அவளோட ஹெட்டை ஷேக் பண்ணிவிட்டு, வேணாம் அதை பற்றி யோசிக்காத ப்ளீஸ், விட்டுரு, அது இதோடு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து எழுந்துச்சு கிச்சனுக்கு போகிறா. கிச்சனில் பார்த்தா ஹனா மார்னிங்கே அவளோட ஃபுட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கா. குட் மார்னிங் வயன். குட் மார்னிங். என்னாச்சரி, முகமே ரொம்ப டல்லாக இருக்குது? ஒன்றும் இல்லை ஹனா அப்படின்றா. அதே நேரத்தில் மின்சியோ மொபைல் பார்த்துட்டு, ஹேய், நேற்று கங்கமில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் வந்திருக்காராம். யாருடி அப்படின்னு ஜியோன் ரொம்ப ஆர்வமாக கேட்குறா. ஜோன் குரூப் சிஓ ஜோன் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறா. வயன் அந்த நேமை கேட்டதும் உடனே ஹெட்டப் பண்ணி பார்க்குறா. நேற்று கஃபேக்கு வந்தவராக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறா. சூஜன் உடனே அவரை பற்றி நிறைய ரூமர்ஸ் இருக்குடி, அவர் ரொம்ப கோல்டான், யார்கிட்டையும் பேச மாட்டாராம். அப்போ ஹானா, ஹே, பெரிய பணக்காரங்க எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒயன் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கா. இந்த சைட் பிளாக் ரெவன் ஹெட் குவார்ட்டர்ஸில் ஜங்குக் அவனோட ஆஃபீஸில் ஃபைல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கான். டோரை வந்து தேயோன் நாக் பண்ணிவிட்டு உள்ளே வரான். பாஸ், நேற்று கேஃபேயோட சிசிடிவி வந்திருக்கு. ஏன்? அது நார்மல் ரொட்டீன் செக்கப். ஓகேன்னு சொல்லிட்டு ஜங்குக் அவன் பார்த்துட்டு இருந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணிகிட்ருக்கான். அதில் அந்த குழந்தை மோதுறது, காஃபி, வயனோட அந்த பதட்டமான முகம், இது எல்லாத்தையுமே அவன் ஒரு செகண்ட் பார்க்குறான். பார்த்துட்டு டெலிட்டட். அப்போ தேயன் ஷாக் ஆகிட்டு, பாஸ், அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, உடனே இது எந்த இடத்துலையுமே இந்த ஃபுட்டேஜ் கிடைக்கக்கூடாது, டெலீட் பண்ணுங்கள். அண்டர்ஸ்டுட் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். தேயோனுக்கு புரியவே இல்லை. ஏன்னா சாதாரணமாக ஜங்குக் யாரையும் பற்றி கவலைப்படவே மாட்டான். ஆனால் இந்த டைம் அவன் இந்த மாதிரிலாம் பண்ணுறது தேயோனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த சைடு சியோல் நேஷ்னல் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் கிம் கிளாஸை முடிச்சிட்டாரு. ஓகே கிளாஸ், இன்றைக்கி கிளாஸ் ஓவர். இந்த வீக் ஒரு குரூப் ப்ராஜெக்ட் இருக்குது, ரெண்டு பேராக டீம் அப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹானா அண்ட் வயன் 2 பேரும் ஒரு டீமாக பேர் பண்ணிக்கிறாங்க. வயன், வீக்கெண்டில் லைப்ரரிக்கு போகலாமா?
ஓகே ஹானா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு சிரிச்சுட்டு அந்த டே ஃபுல்லாக அப்படியே மூவ் ஆகுது. எனக்கு இது ஒரு சாதாரணமான ஒரு ஸ்டூடெண்ட்டோட லைஃப் மாதிரி தான் இருக்குது. அவளுக்கு அப்படியே எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டோட லைஃப் மூவ் ஆகுமோ அண்ட் ஆல்சோ பார்ட் டைம் ஜாபோ பார்த்துட்டு அவளோட லைஃப் மூவ் ஆகிட்டுருக்கு. அன்றைக்கி ஈவினிங் சியோலோட ஒரு பழைய குடவுனில் காங் ஹியூன்வோ ஒரு லேப்டாப் முன்னாடி உட்காந்துருக்கான். ஸ்க்ரீனில் வயனோட யூனிவர்சிட்டி டீட்டெயில்ஸ். ஓ, இந்தியாவிலேருந்து வந்திருக்காளா இவ? ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட், ஹாஸ்டல். அப்போது ஒரு பர்சன் பாஸ் இவளை கிட்னாப் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஹியூனோ கிட்னாப்பா, அவள் இன்னும் நமக்கு தேவையில்லை. முதல்ல ஜங்குக் அவளை உண்மையிலேயே கவனிக்கிறானான்னு தெரிஞ்சுக்கணும். ஜங்குக் அவள் மேலே உண்மையாக அக்கறை காட்டுறானான்னு தெரிஞ்சுக்கணும். அவள் ஜங்குக்கு முக்கியமானவளான்னு தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதா அப்படிங்கிறான். அவன் உட்காந்துருந்த சேரில் சாஞ்சு உட்காந்துக்கிட்டு, ஷேடோ டீம் அவளை 24 ஹவர்ஸும் ஃபாலோ பண்ணுங்க, ஆனால் அவளுக்கு அது தெரியவே கூடாது அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவங்களும் எஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போ நைட் 8 o'clock வயன் அவளோட பார்ட் டைம் ஜாப் முடிஞ்சு ஹாஸ்டலுக்கு போயிட்டுருக்கா. கொஞ்சம் லைட்டாக மழை தூரிக்கிட்டுருக்கு. அவளோட குடையை ஓப்பன் பண்ணிவிட்டு பொறுமையாக நடந்து போகிறா. அவளுக்கு பின்னாடி ஒரு பிளாக் கலர் கார் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஃபாலோ பண்ணிட்டு வருது. காருக்குள்ளே இருந்தவங்க ஒயர்லெஸ் ஹெட்செட் அது இருக்கும்ல, அதில் பேசிகிட்ருக்காங்க. டார்கெட் மூவிங். அப்போது அந்த ஹெட்செட்டில் கீப் யோர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வயனுக்கு எந்த ஐடியாவுமே இல்லை இதை பற்றி. அவள் காதில் இயர்ஃபோன்ஸை மாட்டிட்டு பாட்டு கேட்டுப்படி நடந்து போயிட்டுருக்கா. அந்த டிம் லைட்ஸ் மட்டும்தான் இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட்டில். அவளை யாரோ கண்காணிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தன்னை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி எந்தவித ஐடியாவுமே இல்லாமல் வயன் அவள் பட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கா. ஓகே, இதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம் இங்கே. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஒரு நார்மலான ஒரு ஸ்டூடெண்ட்டோட லைஃப்பில் அவளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறதே அவளுக்கு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் அவள் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குது, அவளுக்கே தெரியாமல் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் சீக்கிரம் வரும். பை கைஸ்.